புவனேஸ்வரில் நடந்த ஹாக்கி போட்டியின் போது பாகிஸ்தானிய வீரர்கள் ஒழுங்கீனமாக நடந்ததற்காக அந்நாட்டு ஹாக்கி அமைப்பு மன்னிப்பு கேட்க வேண்டுமென ஹாக்கி இந்தியா வலியுறுத்தியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டி கடந்த சில நாட்களாக ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடந்தது. சனியன்று நடந்த அரையிறுதிப் போட்டி ஒன்றில் இந்தியாவை 3-4 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் தோற்கடித்தது. வெற்றி பெற்ற பாகிஸ்தானிய வீரர்கள் சட்டைகளை கழற்றி போட்டுவிட்டு இந்திய வீரர்களை நோக்கி ஆபாசமான வார்த்தைகளை கூறி வெற்றியை கொண்டாடினர். அதோடு ரசிகர்கள் அமர்ந்திருந்த இடங்களை பார்த்தும் ஆபாசமான முறையில் விரல்களை காட்டினர். இதற்கு போட்டியை நடத்தும் சர்வதேச ஹாக்கி அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் மன்னிப்பு கேட்டார். பாகிஸ்தானிய பயிற்சியாளர் மன்னிப்பு கேட்டதால் பாகிஸ்தான் அணி மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சர்வதேச ஹாக்கி அமைப்பு தெரிவித்தது. அதற்கு கண்டனம் தெரிவித்த ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவர் நரீந்தர் பாத்ரா இனிமேல் இந்தியா சர்வதேச போட்டிகளை நடத்தாது என்றார். வீரர்களின் செய்கைக்காக பாகிஸ்தானிய ஹாக்கி சம்மேளனம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை அந்நாட்டுடன் நட்பு ரீதியான போட்டிகளில் விளையாட மாட்டோம் எனவும் நரீந்தர் பாத்ரா தெரிவித்தார். பாகிஸ்தானிய வீரர்கள் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்று இந்திய அணியின் கேப்டன் சர்தார் சிங் கூறினார். कल्चर हमें वो इजाजत नहीं देता क्योंकि जीतने के बाद काफी उनमें से अच्छे प्लेयर हैं और उनको ये चीजें शोभा नहीं देती क्योंकि काफी फैमिलीज आई हुई हैं और उसके बाद जो उनके वे ऑफ जो जीतने का उनका वो सेलिब्रेशन था मैं समझता हूँ थोड़ा उनको अवॉइड करना चाहिए. बाकी कांग्रेचुलेशन उन्होंने अच्छा परफॉर्म किया और जीतने के वो हकदार थे, वो जीते हैं. बट इस तरीके से नहीं शर्ट उतार के सभी के सामने क्योंकि लास्ट टाइम हमने उनको बीट किया था ऐसा कुछ नहीं था. இந்தியாவிடம் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட பாகிஸ்தானிய வீரர்கள் முகமது தௌசிக், அம்ஜத் அலி ஆகியோரை ஒரு போட்டியில் ஆட சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் தடை விதித்தது. இதனால் ஞாயிறு மாலை ஜெர்மனிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அவ்விரு வீரர்களும் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது. அரையிறுதியில் தோல்வியை தழுவிய இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் 3வது இடத்துக்கான போட்டியில் மோதுகின்றன.